எனக்கு விஷமூலிகை கொடுத்தது அவங்க மாமியார்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோயின் அடுத்த நாள் வீட்டில் இருக்க எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது மாமியார் மட்டும் வீட்டில் இருக்கிறத பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்த ஹீரோயின் மாமியாரை பார்த்தா மாமியார் அந்த விஷமூலிகையை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அவங்கள பார்த்து, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க தானே வீட்டில் இருக்க எல்லாருமே கொலை பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கும் அந்த விஷமூலிகையை கொடுத்தது நீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது மாமியாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ராணியா வாழணும்னு தான் ஆசை, ஆனா என்னோட அம்மா என்ன ஒரு நாய் மாதிரி தான் நடத்தினாங்க. ஒரு தடவை ஒரு பையன் என்னை பார்த்து சிரிச்சான், எனக்கு கோவம் வந்ததுனால அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன், அதுக்கு எங்க அம்மா என்னதான் அடிச்சு சூடு வச்சாங்க, அன்னைக்கு தடவை எங்க அம்மாக்கு நான் விஷம் வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. மாமியாரும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா வீட்டுக்கு அந்த 2வது மருமக ரொம்பவே திமிராவே நடந்துகிட்டு இருந்தா, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும்னு என்னையே மிரட்டினா. ஒரு நாள் அவளை பின்னாடி இருக்க கிணத்துக்கு கூட்டிட்டு போய் நான் அவளை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டதை மூத்த மருமக பார்த்துட்டு நான் போலீஸ்ல சொல்லி கொடுக்க போறேன்னு என்னையே மிரட்டினா. அதனாலதான் அவ தூங்கும் போது அவ மேல பெட்ரோல் ஊத்தி நான் எரிச்சிட்டேன். இப்படி என்னோட விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கா தெரிய வர நான் ஒவ்வொருத்தவங்களையா கொண்டுகிட்டு இருக்கேன். இப்ப இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் உன்னையும் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயினை திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் இல்லாம அவங்க வீட்டு சாமி இருக்கிறத பார்த்த உடனே மாமியார் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. தலையில அடிபட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினியும் அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மறுநாள் அவங்க அம்மாவை எல்லாருமே தகனம் பண்ணிடுறாங்க. கடைசியா ஹீரோயின் அவங்க மாமியார் கிட்டப்பே போட்டுட்டு வந்து நிக்கிறத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப வீட்டு வேலைக்காரியும் வந்து, நம்ம அம்மா சாமி மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எப்படி இறந்தாங்கன்ற தெரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நானா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க.